எனக்கு புரியல. சீமானன் தான். நான் ஸ்ரீலங்கால இருந்து கேட்கிறேன். நான் இன்னைக்கு டாக்டர் ஆஷா பார்க்க வந்தேன். அப்ப டாக்டர் ஆஷாவுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று கொடுத்தேன். நீங்க நம்ம சிவகங்கையில அல்ல காரைக்குடியிலான் எலெக்ஷன் கேட்பீங்கன்னு யூடியூப்ல எல்லாம் பாக்குறேன். அப்படி நீங்க இந்த சிவகங்கையில காரைக்குடியில கேட்டீங்கன்னா கட்டாயம் நீங்க சட்டமன்றத்துக்கு போகணும். அதை நான் டாக்டர் ரிக்வெஸ்ட்டுக்கு டாக்டர் ஆஷாவுக்கு ஒரு ரிக்வெஸ்டாக கொடுத்துருக்கிறேன். சரி, கண்டிப்பா நான் ஏதாவது சீமானன் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். உங்களோட பிரேயர்ஸ் நடக்கட்டும். நிச்சயமா அண்ணாவே ஜெயிக்கட்டும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. உங்க ஸ்ரீலங்கால சீமான் அண்ணா மேல ரொம்ப நிறைய மரியாதை இருக்கா? அக்கா இந்த நல்ல மரியாதை அப்படியா? ஓகே. ஏன்னா தமிழர்களுக்காண்டி பேசுறாங்கன்ற அங்க எலெக்ஷன் நின்னா ஜெயிச்சிருவேன். இங்க கண்டிப்பா நாங்கெல்லாம் நிச்சயமா நாங்கெல்லாம் அவருக்கே ஓட்டு போடுறோம். அப்ப தமிழர்களுக்காண்டி அவர் இங்க இந்தியால பேசுற நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? நீங்க இதை என்கிட்ட கேப்பீங்கன்னு அக்கா இவர் வந்தாருக்கா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல தான் சீமான் அண்ணன் நிக்கிறாருன்னு நாங்க கேள்விப்பட்டோம். நீங்க கொஞ்சம் அவரை ஜெயிக்க வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பிடுங்க. ஸ்ரீலங்கால ஜெயிச்சிருவாராம். நம்ம தான் ஓட்டு போட மாட்டேங்கிறோங்கிற. நான் நிச்சயமா இதை நான் போஸ்ட் பண்ணிடுறேன். சீமான் அண்ணாக்கும் இதை அனுப்பிடு. கண்டிப்பாக அண்ணன் ஜெயிக்கணும்னு நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.